நாங்க வந்து இன்றைக்கு ஒரு பயணம் ஒன்று போய் கொண்டிருக்கிறோம். இது மிக நீண்ட தூர பயணம். எல்லாரையும் இருட்டுக்குள்ள இருந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நாங்க வெளிச்சத்துக்குள்ள வந்துடுவோம். மக்கள் முழு பேரும் இப்ப நாட்ட விட்டு தப்பி ஓடலாம்ன்னு சொல்லி பொருளாதார நெருக்கடி காலத்துல வெளியேறிக் கொண்டிருக்கேக்குல, நாங்களும் வந்து ஐயோ! காணும் இந்த நாட்ட விட்டு இலங்கைய விட்டு ஓடி விடலாம்ன்னு சொல்லி ஒரு நாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது எந்த நாட்டுக்கு நாங்க ஓடி போறோம் குடும்பமான்னு சொல்லி சொல்றத தான் நீங்க இந்த காணொளியில பார்க்க இருக்கிறீங்க. நாங்க டிரைவர் ஒரு ஆளோட போய் கொண்டிருக்கிறோம் இப்ப. இரவு நேர பயணம்ன்றதால உங்களுக்கு இருட்டா இருக்குது. ஹைவேயால போயிட்டு எங்கட கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்குள்ள போறோம். போறேக்குள்ள உங்களுக்கு வெளிச்சம் வந்துடும். உலகத்தில் இருந்தோருமாய் வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்களா? எடுத்து கொண்டு வாங்க நல்ல வண்டியில். தமிழுக்கும் தாய்மனுக்கும் வணக்கம். எனக்கு ஆக்கம் அளித்து வருகின்ற அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம். நேரம் இப்போ 7:30 இருக்கும். நாங்கள் ஏர்போர்ட்டில் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கே புறப்பட தயாராகிட்டீங்க? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? தெரியாமலே போறியல். நாங்கள் வந்து 5 ஆண்டுகளாக இந்த பயணத்தை ரெடி பண்ணி கொண்டே இருந்திருந்தோம். எங்கேன்னு சொல்லி சொன்னால் மலேசியா போவதற்காக இன்றைக்கு எங்களுக்கு 12 மணிக்கு இருக்குது ஃப்ளைட். அதில் தான் கிளம்பி போகிறோம். நாங்கள் 2019 போனதுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு பயணம். வாருங்கோ ஐயா, தள்ளக்கூடியதாக இருக்கோ. இதில் ஓடிக்கொண்டிருக்கிறதுல MH178 அதான் நாங்கள் போக இருக்கிற ஃப்ளைட். அதை மாறிட்டு ஷெட்யூல் இப்போ. வாங்க நாங்கள் கிளம்புவோம். ஐந்து வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கேன். நாங்கள் சின்னாக்கள் எல்லோரும் வளர்ந்தா பிறகு போகிற ஒரு பயணம் உண்டு. கிட்டத்தட்ட வீட்டை இருந்து வாரத்துக்கு 1.5 மணித்தியாலம் ஆயிட்டுது. ஹைவேயால் வந்தோம். அது இது எல்லாமே உள்ளே செல்வதற்கான எங்களோட முதலாம் கட்டம். நாங்கள் இப்போ உள்ளுக்கு போகிறோம். போகேக்கில் இதில் இருக்கக்கூடிய இந்த ஷாப்புகளை உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க. இலங்கை ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல தடவை திருப்பி தொழில்களுக்காக அப்படி போகிறாக்கள், உங்களோட உறவுகளுக்காக வெளிநாட்டில் இருந்து வாராக்கள், அப்படி பல வகைப்பட்ட ஆக்கள் இருப்பீங்க. இருந்தாலும் வந்து இது இன்றைக்கி நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் வந்திருக்கிற ஒரு பயணம். இந்த பயணத்தில் வந்து நிறைய மாறி இருக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்குற ஆக்களுக்கு. அதுக்காகத்தான் எம்டியும் வச்சுருக்கான் இதுக்குள்ள சேல்ஸ். கொஞ்சம் இப்போ உங்களுக்கு ஒரு வ்ளாக்கிங் ஒன்று செய்து விடுவா. சொல்லுங்கள், எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்க நீங்கள்? அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் குழந்தை பிள்ளைமாய் மலேசியன் ஏர்லைனில் நாங்கள் போயிட்டு KL இறங்கிட்டு KL இருந்து லங்காவிக்கு போகிறோம். லங்காவிக்கு போக இருக்கிறது வந்து ஏர் ஏஷியா. வாங்க எப்படி இருக்குது பயணம் சரி பார்ப்போம். எங்களுக்கான நேரம் வரையில் இதில் நாங்கள் வெயிட் பண்ணி இருந்துட்டு தான் உள்ளுக்கு போவோம். நீங்கள் வேண்டிய அளவுக்கு பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். இது எங்களோட பயணம் பண்ணுற வகைக்கு இது ஒரு சின்ன வ்ளாக்கிங். தொடர்ந்து பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ இடம் குறித்து வச்சுருக்கிறோம். மலேசியாவில் பிரித்து மேய்ஞ்சு இது ஒரு 5 வருஷ ப்ராஜெக்ட்ன்றதால நிறைய இடம் குறித்து வச்சுருக்கிறதால அப்படியே பார்க்கலாம். காணொலியுடன் இணைந்திருங்க. இலங்கையில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை இந்த ஆண்டு அதிகரித்திருக்குது. அதுலேயும் வந்து ஏனைய மாதங்களை விட இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. அதில் இந்திய சுற்றுலா பயணிகள், ரஷ்யன்ஸ், வேறு ஜெர்மன்ஸ், ஐக்கிய ராச்சியத்தில் இருந்து அப்படி பல இடங்களில் இருந்து மக்கள் வந்தாலும் இந்தியாவில் இருந்து வர பயணிகள் எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு தரவை எங்களோட இலங்கையின் சுற்றுலாத்துறை வெளியிட்டிருக்குது. கால் நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு நகர்றாங்க என்றெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு ஸ்கூல் காலமாக இருக்கிறதாலையோ இன்னும் தெரியல, எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. இது எங்களோட பாஸ்போர்ட்ஸ் அதுகள் எல்லாம் சேர்ந்த ஆவணங்கள்.
நாங்கள் எங்களோட ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இப்போ உள்ளுக்கு போக போகிறோம். நாங்கள் எல்லோரும் இங்கால கூடி அகழ்வாக வந்து சேர்ந்துட்டோம். ஸ்ரீலங்காவில் டியூட்டி ஃப்ரீ இருக்குது. ஃப்ளைட்டுக்கு இடையில் போய் சாப்பிட்டுட்டு போகலாம்னு சொல்லி தான் இருக்கிறேன். இங்கால வந்துட்டு சாப்பிட்டுட்டு போவோம். டியூட்டி ஃப்ரீ ஷாப் பக்கமெல்லாம் பார்த்துக்கொண்டே போவோம் மெதுவாக. எங்கே இருக்கு? இதுக்குலையா? நார்மல் பீஸா ஹட் போவாங்க. இவனு தான் இன்னொருக்கா சுற்றி பார்ப்போண்ட. Women duty free. நீங்கள் இதுக்குள்ள டொலர்ஸாயும் கொண்டு வரலாம். என்னோட எல்லா பேமெண்ட்டுமே டொலரில் செய்யக்கூடியதாக இருக்கும். விசாவுக்கு அப்படி தான் போட்டிருந்தாங்க ப்ரைஸுகள். ஸ்ரீலங்கன் மணியிலையும் கொடுக்கலாம். நீங்கள் காசு எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா டொலர்லையும் கொடுக்கலாம். நாங்கள் பீஸா ஹட்டில் ஒரு இரவு உணவை முடித்திருப்போம். இப்போ நேரம் 11 மணி ஆயிடுச்சு. 12:05 ஃப்ளைட். வாஷ்ரூம் போகிறது அதெல்லாம் செய்துட்டு நாங்கள் இனி கிளம்ப சரியாக இருக்கும். இங்கே வாங்க ஆறா இதுதான் கேட். நாங்களாம் போர்டு ஆகிற இடத்துல இருக்கிறோம். இப்போ நேரம் 11:30 இருக்கும். 12:05 கிளம்பி போகுது ஃப்ளைட். என்ன நேரம் போகிறதே தெரியாமல் காலமே தெரியாமல் இருந்தோம். இவ்வளோ நேரம் இல்லாட்டி இவ்வளோ முழிப்பாக இருக்க முடியாது. இதுக்கு நிற்க நேரமும் தெரியலை காலம் தெரியலை. கிளம்பி போகிறோம். நாங்கள் இப்போ ஃப்ளைட்டுக்குள்ள ஏறிட்டோம். ஃப்ளைட்டுக்குள்ள ஏறி சீட்டில் இருக்கோமாங்க. சரி அங்கே பாருங்க. மலேசியன் ஏர்லைனில் ஏறியாச்சு. நாங்கள் இதுக்கு முதல் ஸ்ரீலங்கன் ஏர்லைனில் போயிருக்கோம். அதோட கெப்பாசிட்டி சீட் இடவடியல் கால் நிறுத்த அளவுகள் எல்லாமே கூட போல இருக்குது. இது கொஞ்சம் இடைஞ்சல் தான். இன்னும் சற்று நிமிடங்கள் இருக்குது ஃப்ளைட் கிளம்புறதுக்கு. என்ன நேரம்? 11:45. 12:05 கிளம்பிடும் ஃப்ளைட். ரோடு பாதையில் கிளம்ப ரெடி ஆயிட்டுது. மக்கள் எல்லாரும் வந்து தங்கட பொழுதுபோக்குக்கு போயிட்டாங்க. தங்கட பொழுதுபோக்குன்னு சொல்லி ஃபோன் தான், வேறு என்ன.
ஃப்ளைட் நிறைந்த சனம் மேலே எழும்பிட்டுது ஃப்ளைட். வெளியில் வந்து எங்களோட இலங்கை இருட்டுக்களால் பல ஒளிப்பொட்டுக்களாக தெரிந்து கொண்டிருக்குது. சிறிய சிறிய ஒளி வெள்ளங்களாக மின்மினி பூச்சிகள் போன்று தெரிஞ்சு கொண்டிருக்கிற இந்த காட்சி இரவு நேரத்தில் ஒரு ரம்யமான ஒரு சூழலாக இருக்குது. ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கேஎல்ல இரவு நேர காட்சியாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஃப்ளைட்டுக்குள்ளே எல்லோரும் வந்து தாங்கள் வைத்திருந்த போர்வைகள் அதுகளை எல்லாம் வைத்து விட்டு ரங்கு ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள். இதில் மலேசிய நகரத்தின் அழகான காட்சி உங்களுக்கு சிறிய சிறிய ஒளிப்பொட்டுகளாகத்தான் தெரிந்து கொண்டு இருக்குது. நாங்கள் ரங்கி எப்போ இந்த நகரத்தை முழுமையாக காணலாம் என்று சொல்ல ஆர்வத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஃப்ளைட் இப்போ லேண்ட் ஆயிட்டுது. இரவு நேர உணவாக இதுக்குள்ள வந்து ஒரு நாசிலாமக் என்ற உணவை தந்திருந்தார்கள். சிறிய ஒரு சோறு போர்ஷன் ஒன்றோடு சிக்கன் ஒரு பொரிச்ச கறி மாதிரி உண்டு, அதை விட கத்திரிக்காய் பொரிச்ச கறி, அப்படி ஒரு வித்தியாசமாக இருந்தது உணவு. மலேசியன் ஏர்லைன் உணவு. எல்லாருமே தத்தமது ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துக்கொண்டு வராங்கிற இந்த நேரம் நாங்களும் நாங்க ரெடி ஆயிட்டோம். கேஎல் மண்ணில் இப்போ காலடி தடத்தை பதிக்கப் போகின்றோம். வாருங்க. கேஎல்ல லேண்ட் ஆகிட்டுது ஃப்ளைட். நாங்கள் இறங்கிட்டு இருக்கிறோம். சனம் முழுக்க இறங்கி முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு பயண நேரத்துக்கு பிறகு மாதிரி வந்து சேர்ந்துருக்கிறோம். अब मलेशियन टाइम என்ன ஹேரான் 6:45. மலேசிய விமான நிலையத்துக்குள்ளே முதலாக காலடி வைத்திருக்கிற நாங்கள் அந்த இடத்தை இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நாசி கண்டார் என்று சொல்லி ஒரு ஷாப் மாதிரி ஒன்று இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. அந்த இடத்துல நானும் இருந்து ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி இருந்தேன். இது வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய மிக பிரபல்யமான உணவு. போனாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க நாங்கள் இப்போ வந்து இந்த ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்து கொண்டே போகலாம். இது காலை நேரமாக இருக்குது. ஆனால் உள்ளுக்கு நீ கேட்கல, எங்களுக்கு அந்த நேரத்தை பற்றி எதுவுமே தெரியல. இப்போ வந்து இங்கே மூவ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய பெல்ட்டுகள் இருக்குது. ஏன்னு சொல்லிச்சேன்னா ஏர்போர்ட் சைஸ் மிக பெரிதாக இருக்கிறதால அதெல்லாம் நிறையவே இருக்குது. நாங்கள் குடிவரவு செய்யப்பட்டு மலேசியாவுக்குள்ளே உள்ளிருக்கப்பட்டுட்டோம். பேக்குக்காக லக்கேஜ் போடுபட்டு திரிஞ்சு இப்படி வந்து சேர்கிற பேக்கு ஒரு மாதிரி எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக நாங்கள் சுற்றி கொண்டு லங்காவி போகிற ஃப்ளைட் இருக்குது, அதுக்கு போகணும். நாங்கள் இதுக்குள்ள கிளம்பி போகலாம். வா. லக்கேஜல் வந்து கொண்டு இருக்குது. வேறு ஆக்களுக்கும் ட்ரக்காக நிறைய இருக்குது. எங்களுக்கு தெரியும் எங்களோட லக்கேஜ் எச்சில் வந்து சேர்ந்துச்சுது. ஒவ்வொரு பாத்துக்கும் ஏபிசிடின்னு சொல்லி பேர் போட்டிருக்குறாங்க. நேரம் இப்போ 7:30 ஆயிடுச்சுதாக்கும். விடிஞ்சதும் தெரியல உள்ளுக்கு நிற்கிறதால. இந்த ஏச் என்ற பக்கத்தால் தான் எங்களுக்கு பேக் வந்து சேர்ந்துச்சு. வா. ஓப்பன். ஆமாம். நாங்கள் அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு ரெயின் ஏறித்தான் போகணும். டெர்மினல் 2 போகிறதுக்கு. அதுக்கு நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அதில் பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் டிக்கெட்டு. நாங்கள் ரயில் டிக்கெட் எடுத்துட்டோம். ரயில் ஏறி போகிறோம். நான் வந்து உண்மையில் நினச்சேன் இது லிஃப்ட்டுன்னு சொல்லியோ ட்ரெயின் நிற்குது. ட்ரெயின் கிளம்பி போகுது. Train KLIA Transit ke KLIA Terminal 2 akan Terminal 2 ke tak apa, kan? dalam masa 2 minit.
Sila beri laluan kepada penumpang untuk keluar sebelum menaiki tren. Tekan butang. ஆறாறு சைட்டா நில்லுங்க ஆக்கள் வர நாங்கள் போவோம் எஸ் ரைட் மூவ் இட் போயிருங்க ஏதோ ஒரு சீட்டில் என்ன பண்ண இருக்கு இல்லையா எடுக்க போகிறான் ஜடபுடன் ஓ இருங்களேன் போய் அதில் என்ன அப்போ வந்து தாய்லாந்தில் ஏறுறது ட்ரெயினில் பயப்படுறது இப்போ ஏறியாச்சு இருங்க அந்த சீட்டில் ஓ அதானோ ஒருக்கா நிற்குது இப்போதான் சும்மா இடம் வெளியிடம் தெரிய தொடங்கியிருக்கு ஆனால் ஏர்போர்ட் ஏரியா தான் இதெல்லாம் இப்போ தான் வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளால வெளியில் வந்து நாட்டை பார்க்குறோம் கொஞ்சம் பசுமையாக காணக்கூடியதாக இருக்குது இந்த பக்கத்தில் தெரிஞ்ச ஒன்று கதமே ஏர்போர்ட்டா ஏர்போர்ட் ஏரியா தான் விழுந்துட வேணும் தெரியும் ஏர்போர்ட்னா வேறு ஒரு ஆங்கிளோட நிறைய ஃப்ளைட் இருக்குது ஓவர் பிரிட்ஜ் ஏதோ ஆறா உங்களோட பேக் Kerana menggunakan KLIA Transit, jangan lupa membawa bersama semua barangan anda. Terminal 2 வந்து சேர்ந்துட்டோம் எல்லா பேக்கும் கொண்டு போகிறோம்னு பாருங்க கிளம்பிடும் ட்ரெயின் எடு 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 மீண்டும் மூடிக்கொண்டது கதவு என்ன நேரம் 8:30 ஆயிட்டுதான் விடிஞ்சதும் தெரியல இருண்டதும் தெரியல என்ன தண்டவாள பாதை டேட் டெர்மினல் 2வில் இருக்கக்கூடிய ஷாப் ஏரியாவுகள் ஃபுட் கோர்ட்டுகள் Oden Cafe and burger, pasta, chicken, chop, pizza, steak, western sizzling, sandwiches, desserts எல்லாமே உள்ள ஒரு பெரிய கடை அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ப்ரைஸ்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அழகழகான கேக் எல்லாம் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஐட்டங்கள் உள்ள ஷாப்புகள் சிப்ஸ் $2.5 ரிங்கிட் தான் தண்ணி போத்தில் 1 லிட்டர் $2.5 ரிங்கிட் தான் தண்ணி போத்தில் உண்டு 7.14 140 ரூபா ஓ சரி ஓ அவனோட இருக்கு $2.50 ரிங்கிட் ஆரன்
பலதரப்பட்ட அழகழகான ஃபுட் கோர்ட் இருக்குது. எங்களோட ஸ்ரீலங்காவில் இருக்கிறது மாதிரி இல்லை. புரியுமா, ஒரு மால் ஒன்றுக்கு வந்தால் அப்படி இருக்குமோ அதே மாதிரி நிறைய ஃபுட் கோர்ட்டுகள் இருக்குதுங்க. மசாஜிங் சேர்ஸ், ஹலால் செய்யப்பட்ட உணவுகள் போட்டிருக்காங்க. எங்களுக்கும் வந்து கோரப்பசி, நாங்கள் வந்து ரங்கி காலை கடன்களை எல்லாமே அப்போட்டில் முடிச்சுட்டு இப்போ வந்து காலை சாப்பாடு ஒன்றை எடுத்திருந்தோம். காலை உணவாக சாண்ட்விச்சஸ், அதோடு வந்து பொட்டேட்டோவில் செய்யப்பட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் மாதிரியான உணவாக செம்ம ஹீட் ஆச்சுதனுக்கு சுட்டு போயிட்டுது. நல்ல ஹீட்டாக இருக்குது சாப்பாடு. நாங்கள் மலேசியா மண்ணில் காலடி வைத்த உடனே சாப்பிட போகின்ற முதல் உணவாக இருக்கும் இந்த உணவு. இந்த உணவை அருந்திட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம். நாங்கள் கிளம்பி போக இருக்கிறது வந்து தொடர்ச்சியாக பயணம் செய்து இங்கே இருந்து ஃப்ளைட் எடுக்க போகிறோம் லங்காவிக்கு. லங்காவி முதல் பயணம் முடிச்சு கொண்டு தான் நாங்கள் போக இருக்கின்ற கேஎலுக்கு போகிறோம். அதுபடியாக லங்காவியை நோக்கி எங்களுடைய பயணம் தொடர்கின்றது. இது வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக இருக்கிறதால இதில் பல பேரை எங்களை கடந்து போய்களை பார்த்தா ஒரே முக்காடு போட்டவர்களாக, ஹபாயா போட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கால நேரத்தில் நாங்கள் அடுத்த ஃப்ளைட்டுக்காக போய் கொண்டிருக்க ஏராளமான ஷாப். இது வந்து ஒரு மாலுக்குள்ளே நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை தான் நாங்களுக்கு உருவாக்கி கொண்டு இருக்குது. இதில் வந்து ஃப்ளைட்டுக்கான டைமுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது இந்த டிஸ்பிளேயில். யாரையும் வேறு வேறு உணவகங்கள் எல்லாம் பல இருந்து கொண்டு இருக்குது. தீபாவளிக்கு வந்து இன்னும் பல நாட்கள் இருக்கின்ற போதும் இங்கே வந்து தீபாவளிக்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாமே தொடங்கிட்டுது. தீபாவளியை மிக சிறப்பாக கொண்டாடுகின்ற ஒரு நாடு மலேசியா. அதை நீங்கள் வேறு வேறு காணொளிகளில் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும். அதில் வந்து கோலமே ஒரு பெரிய ஒரு ஆட்சியை பிடித்திருக்கும். அந்த கோலத்துக்கு எடுத்துக்காட்டாக இங்கே போட்டிருக்கிறாங்க அழகான மயில் கோலம். உண்மையில் இப்படி ஒரு டிசைனை கையால் போடுறேன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு சிரமமான வேலையிறது அந்த கோலத்தை பார்க்கலையே உங்களுக்கு தெரியும். கிரவுண்ட் சைஸில் எல்லாம் நான் கோலத்தை பார்த்துருக்கிறேன். மலேசியாவில் போடுவாங்கன்னு சொல்லி ஏர்போர்ட்லேயே இப்படி ஒரு வரவேற்பு இருந்தால் ஏனைய மோல்களதுகளில் மிகவும் சிறப்பாக இருக்குமென்று சொல்லி நினைக்கிறோம். இங்கே வந்து எல்லாமே அநேகமாக மெஷினரி தான். இதில் வந்து நாங்கள் மெஷின்லேயே செக்இன் பண்ணி கொள்ளலாம். வேறு நாடுகளுக்கு அப்படி இருக்குது போல், இலங்கைக்கு அப்படி இல்லை. பிள்ளைகளையே பழக விட்டு இருக்குது. அவர்கள் வந்து இதுக்குள்ள செக்இன் பண்ணிக்கொண்டு அதில் இருந்து போர்டிங் பாஸை எடுத்துக்கொள்கிறார்கள். போர்டிங் பாஸ் கிடைச்சிட்டு எங்களுக்கு நாங்கள் இனி போய் போர்டாக போகிறோம். எஸ், 5 பேருக்குமானது கிடைச்சிட்டுது. நாங்கள் லங்காவி போகிறதுக்கு இப்போ கேட் ஜேஆல போகணும். இருபதாம் நூற்றாண்டின் உலகத்தின் தொழில்நுட்ப அதிசயங்களில் ஒன்றாக இருக்கின்ற இந்த வானூர்தி நிலையம் புகழப்படுகின்றது. ஏன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அநேகமாக வந்து தலைநகரத்துலேருந்து ஏர்போர்ட்டை தள்ளித்தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இதுவும் கோலாலம்பூர்லேருந்து கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் தொலைவில் சிலாங்கூர் என்று சொல்லப்படுற மாநிலத்தில் இருக்குது. இங்கே வந்து 13 மாநிலங்கள் இருக்குது. அதில் ஒரு மாநிலத்தில் தான் இது இருந்தாலும், ஆனால் இவங்களோட நவீனமயமான தெருக்கள் மற்றது ரயில் சேவைகள் எல்லாத்தின் மூலம் மக்கள் மிக வேகமாக போயிடுச்சு. கோலாலம்பூரில் அனைத்துலக இந்த வானூர்தி நிலையம் வந்து 92ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு 94ஆம் ஆண்டில் இதன் அடிப்படை கட்டுமான பணிகள் வந்து ஜப்பானை சேர்ந்த வடிவமைப்பாளர் டாக்டர் கிசோ குராகாவா என்பவரால் அமைக்கப்பட்ட சிறப்பான விமான நிலையம் தான் இந்த விமான நிலையம். இந்த விமான நிலையத்தை வந்து உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு 35 மில்லியன் பயணிகள் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துகின்றார்கள்.
லக்கேஜ் இதுக்குள்ளால் போய் சேர்ந்துட்டுது. இனி ஹேண்ட் லக்கேஜோடு நாங்கள் போய் வெயிட் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் ஏறி போகலாம். நாங்கள் மலேசியன் விமான நிலையத்தை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு போகலாம். உலகத்தில் அதிகமான பயணிகள் போகிற விமான நிலையங்களில் கோலாலம்பூர் வந்து அனைத்துலகத்தில் 14வது இடத்தையும் எங்கள் ஆசிய கண்டத்தில் 5வது இடத்தையும் பெற்றுக்கொள்கின்றது. அதை விட 2010ஆம் ஆண்டில் அதிகமான சரக்குகள் ஏற்றி செல்கின்ற விமான நிலையத்திலையும் உலகத்தில் இது 29வது இடத்தில் இருக்குதுன்றது ஒரு ஆசியாவுக்கே பெருமை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே இருக்கும். கோலாலம்பூர் வானூர்தி நிலையத்தின் பரப்பளவு வந்து 100 சதுர கிலோமீட்டர். உலகிலே மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு வானூர்தி நிலையம் என்ற சிறப்பை பெற்றுக்கொள்கிறது இந்த மலேசிய விமான நிலையம். இதில் வந்து 5 ஓடுபாதைகள், வானூர்திகள் நிற்பதற்கு 2 முனையங்கள் ஆகியவற்றை கொண்டிருக்கு. கட்டங்கட்டமாக மேலும் விருதி செய்யப்பட்ட இந்த ஏர்போர்ட் மலேசியாவின் 10வது பேரரசர் மாட்சிமை தங்கிய தூங்கு ஜபார் தூங்கு அப்துல் ரஹ்மான் அவர்களால் அனைத்துலக வானூர்தி நிலையத்துக்கான சேவைகள் 1998 27ஆம் தேதி 8:30 மணிக்கு ஒரு தேவலோக காட்சி போன்ற ஒரு பிரமாண்டமான ஒரு செலிப்ரேஷனோடு 1500 பிரபலங்கள் கூடி நிற்கின்ற ஒரு திருவிழா போன்று இது நடத்தப்பெற்றது என்று சொல்லி கூறுகின்றார்கள். அப்படியான இந்த விமான நிலையத்தை தான் நாங்களும் இன்றைக்கு பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். 25 மில்லியன் பயணிகளை சமாளிக்கக்கூடியதாக இருந்த இந்த விமான நிலையம் தற்போது 100 மில்லியன் பயணிகளை சமாளிக்கும் ஆற்றல் கொண்டதாக மிக பெரிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதை தவிர இங்கே இருந்து தனக்கான மற்ற ஏனைய மாநிலங்களுக்கான லோக்கல் ஃப்ளைட்டையும் இது கொண்டிருக்குது. அதே மாதிரியான ஒரு லோக்கல் ஃப்ளைட்டில் தான் நாங்கள் இன்றைக்கு லங்காவிக்கு கிளம்பி போக இருக்கின்றோம். நாங்கள் இப்போ போர்டு ஆகிருக்கிறோம் இந்த இடத்துல. இதிலேருந்து லங்காவிக்கான ஃப்ளைட் வந்து 11:25க்கு வலிக்கிடுது. போகிறதுக்கு இன்னும் ஒரு 40 நிமிஷம் மடில் இருக்குது. கேலில் வந்து இதில் இருக்க தான் கேலை கூட பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்படியே விடிய வந்து ரங்கினதுல இருந்து ஏர்போர்ட்டுக்குள்ளேயே சுற்றி தெரிஞ்சாச்சுது. மலேசியாவோட நிறத்தை பார்க்குறதுக்கே இப்போ தான் இதில் ஒரு கண்ணாடி ஓரமாக ஒரு இடம் கிடைச்சிருக்குது. நாங்கள் முதல்ல லங்காவி பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்தது தங்கி நின்று கேலில் தான் மிச்ச இடங்களை விசிட் பண்ண போகிறோம். அதால் நேற்று வலிக்கிட்ட பயணம் இன்னுமே முடியாத மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் போய் சேர்ந்துடுவோம். சேர்ந்த பிறகு ஹோட்டலுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிட்டு நாளை தொடக்கம் பார்க்க தொடங்கலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த மலேசியன் காணொலியில் கண்காணி. Underneath the seat in front of you. Please sit according to the seat numbers reflected on your boarding pass. Do not change your seat without any permission. நேரம் வந்து 11:25 இருக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. 11:45 சரி நினைக்கிறேன். இப்போ நம்ம போது நான் 1.5 நாள் பயணம் மாதிரி ஆயிடுச்சு. நிலவரம் போய் சேர்ந்து இனி ஹோட்டலுக்கு போய் சேர 1 மணி மாதிரி ஆகிடும். பரவாயில்ல, அமெரிக்க ஏஷியஸில் உள்ள இந்த இதில் வேன்கள் மாதிரி தான் இருக்கும் இல்லையா சொல்லி யோசிச்சேன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கത്തെ 11 மணி ஆகும்.
வச்சோம் அப்போ பஸ் எடுத்து பண்ணி போட்டோம். லங்காவிக்கான இரும்பு பறவை மேலிருந்து பறக்க தொடங்கிட்டுது. நீல வானம் நெடிதுயர்ந்த நீல வானத்தில் நாங்கள் முதல் நாள் முழுக்க இரவு பயணமாக வந்ததுக்கு இது வந்து நல்ல வெளிச்சத்துக்குள்ள காட்சியை பார்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு அழகான பயணமாக இருக்குது. ஆனால் என்னை தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறதுல ஆக்களுக்கு கொஞ்சம் கலை இருக்கத்தான் செய்யுது. நாங்கள் இந்த லங்காவி பயணத்தில் இந்த விமானத்தை எப்படி எப்படி இருக்குமோன்னு சொல்லி நினைச்சோம். லோக்கல் விமானம் வந்ததால் ஆனால் மிக நல்ல விமானமாக இருக்குது. பஞ்சு பொதிகளூடாக நாங்கள் இரும்பு பறவையில் பறந்து போகிறது மனசுக்கு ஒரு இதமான சுகமான ஒரு உணர்வு. மீண்டும் போய் நாங்கள் லேண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் தான் நாங்கள் வந்து கேஎல் மண்ணை முற்று முழுதாக தொட்டு கொண்டது மாதிரியான ஒரு உணர்வு வரும். ஏன்னா தொடர்ச்சியாக நாங்கள் பறந்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த பஞ்சு பொதிகளுக்குள்ளால். லேண்ட் ஆகிறதுக்கு முதல் நாங்கள் பார்க்கல எங்களுக்கு ரோண்டில் பார்க்குற மாதிரியான ஒரு வியூ ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். மிக அழகான அருமையான காட்சி. உங்களுக்கு இந்த ஜன்னலுக்களால் பார்க்கல அவ்வளவா தெரியாது. நீலக்கடல்களுக்கு இடையில் மலைகள், ஒரு அழகான தீவு தான் லங்காவி. அது கிட்ட போகல இப்படி ஒரு அருமையான காட்சி உண்டு. மிக வியப்பாக இருக்குது அதுக்களால் பார்க்கல அதில் காட்சிகள். நீங்களும் லங்காவி ஃப்ளைட்டில் போனால் உண்மையில் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கின்றேன். நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் லேண்ட் ஆகிடுவோம். எங்களுக்கு காட்சி மிக தெளிவாக தெரியுது. லங்காவிட்ட அந்த அழகை நாங்கள் அள்ளி அள்ளி பருகக்கூடியதாக இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகி கொண்டிருக்கிற இந்த நேரம் முற்றுமுழுதாக மலையூர் என்று சொல்லப்படுகின்ற இந்த கோலாலம்பூர் மலேசியா இந்த பிரதேசத்தில் எங்கே பார்த்தாலும் மலை தான். சரௌண்டட் வந்து மலையாக இருக்கும். மலையை ஒரு அரணாக பாதுகாப்பாக கொண்ட ஒரு பூமி தான் இந்த மலேசிய நகரம். இப்போ வந்து லேண்ட் ஆகிட்டுது ஃப்ளைட். லேண்ட் ஆகி வந்து அட்டக்கடாமன்னு சொல்லி பெரிய சத்தத்தோடு ஓடிட்டே இருக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த லங்காவி மண்ணில் காலடி பதிக்க போகின்றோம். Dear guests, we have landed at Langkawi International Airport. For your safety, please remain seated. To be careful when opening the overhead compartment, and please ensure you have all your personal. It was a pleasure having you on board, and we look forward to serving you again soon. On behalf of AirAsia, Captain To, you watch your steps as you மண்ணை தொட்டு இறங்க தொடங்கி விட்டோம். இந்த மலேசிய மண்ணின் லங்காவியில் நாங்கள் இப்போ தான் வந்து வெளிப்புற சூழல் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டு இறங்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து தொலைவில் இருக்கிற ஒரு மாநிலமாக இருக்கிறதால இங்கே சுற்றுப்புற சூழல் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். வாங்க நாங்கள் இறங்கிட்டு போய் லங்காவியில் இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு காணொளிகளில் தொடர்ச்சியாக கண்டுகளிக்கக்கூடியதாக இருக்கும்.
இதில் வந்து டாக்ஸி பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏர்போர்ட்டாலேயும் அந்த சர்வீஸ் இருக்குது. அதை விட வெளிவாரியாகவும் வச்சுருக்காங்க. நீங்கள் எத்தனை நாள் வேணும்னாலும் அவரை டே பை டே டூருக்கும் பாதிச்சிருக்கலாம். நாங்கள் ஏற்கனவே கிளியர் பண்ணினதால் நாங்கள் அதிலேருந்து எந்த இடம் போகிறோன்னு அவரை அதுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அவர்களோட வர தமிழ் கதைக்க தெரிந்த முஸ்லீம் அப்பாடா இடத்துக்கு வாங்க. இது ஒரு குட்டி ஏர்போர்ட், ஆனால் எங்களோட ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டை விட அழகாக இருக்குது. நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இப்போ வெளியில் உடனே நாங்கள் இதில் பிடிச்சிட்டு போகக்கூடியதாக நிறைய டாக்ஸி இருக்குது. நாங்கள் இதில் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறோம். அவரோட தான் நாங்கள் இப்போ சேர்ந்து வெளியில் ஏறி எங்களோட ஹோட்டலுக்கு போய் சேர போகிறோம். வாங்க போகலாம். பாய் பாய் லங்காவி. இதை பார்க்கல தான் தெரியுது எங்களோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கூட கொஞ்சம் சின்னது தான் சொல்லி. இவ்வளோ கார் டாக்ஸி நிற்குது இதில். சரி என்னோட இருக்கு என்ன நிறைய இடம் இருக்குது தானே. மலேசியா மலேசியாவிலங்க நீங்க லங்காவி தான். இன்னைக்கு போட்டிங் போகுது. எந்த போட்டிங்? மேங்க்ரூவ். ஒரு டிக்கெட் 98 ரிங்கிட். ஆனால் ஒரு கிலோமீட்டர் உள்ளுக்கு நடக்கணும். லைட்டிங் இருக்கும். அதில் கொஞ்சம் கதை சொல்லுவாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அதான் போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு நீங்கள் வேற ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு போயிடலாம். அது சரியா. எங்களோட நல்ல காலம் எங்களுக்கு வந்து ஒரு தமிழ் முஸ்லீம் டிரைவர் ஒரு ஆள் கிடைச்சிருந்தார். அவர் இந்தியாவிலிருந்து வந்து 5-6 சந்ததியாக இங்கே இருக்கிறார்கள். அவர் வந்து இது தொடர்பான விளக்கங்களை எங்களே சொல்லிக் கொண்டு போனார். அது பெரிய உதவியாக இருந்தது. நான் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனு கீழே அவருடைய நம்பர் வந்து குறிக்கிறேன். நீங்கள் லங்காவி போனால் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா லங்காவின் இடங்களை உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு இலகுவாக இருக்கும். இது வந்து மலேசியாவில் உள்ள ஒரு மாநிலமாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால கொஞ்சம் எங்களோட இடங்கள் மாதிரி பார்க்குறதுக்கு அதில் தோற்றம் இருக்குது. பள்ளிவாசலுக்கு போகலாமா? போகலாம். below 12 years now. உங்களோட வீடு இது டவுனு கிட்ட இருக்கா இல்லை அங்கே ஏர்போர்ட் கிட்ட? பீஸா ஹேவ்ஸ் எல்லாம் பெரிய ஏரியா. அந்த கூகுள் மேப்பில் பார்க்க சின்ன ஏரியா மாதிரி கிடந்துச்சு. அது பயங்கர பெருசு. டிஸ்னி மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. அதுவும் அசோக் உங்களுக்கு முதல் பார்த்து ஹோட்டல். ஆமாப்பா அங்கே பாருங்க. அசோக் புக் பண்ண ஹோட்டல். அது அவங்க அந்த ஜாயினிங் ரூம் தர மாட்டேன்ட்டாங்க. இது முழுக்க வேண்டிய அளவு இருக்குது ரெஸ்டாரண்ட். லங்காவி இது நல்ல டவுனுக்குள்ள உள்ள ஹோட்டல். அது அந்த அசோக் பார்த்த இடம். வந்துருவோம். அந்த பில்டிங் தெரியுதுல, அதுதான் டி பெரான். நீங்க அப்படியே நடந்து வந்தீங்களா, அந்த ராம்ஸ் தெரியுதுல, அப்படியே நடந்து வந்து ரோடு கிராஸ் பண்ணி இதுல போனீங்களா நைட் மார்க்கெட். அந்த இப்படி வந்து ரோட் கிராஸ் பண்ணி இதுல போனீங்களா அந்த லாஸ்ட்ல, அந்த லாஸ்ட்ல. ஸோ திரும்பி ரிட்டர்ன் இதுலேயே வந்து இப்படி போயிருங்க. ஒரு 7 மணி போல. 7 மணி போல. அது பள்ளிவாசல். சேஃப்டி தானே? சேஃப்டி பிரச்சனை இல்லை. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி, இங்கெல்லாம் ஃபுட் இருக்கும் ராத்திரில. இதெல்லாம் ஃபுட் ஸ்டால்.
உள்ளுக்குலாம் இன்னைக்கு டே டைமில் உள்ளுக்கு 2-3 ஸ்டால் இருக்கும். ரைஸ், சீ ஃபுட்டு. மலேசியாவில் பெஸ்ட் ஃபுட்டுன்னு சொன்னால் நீங்கள் இது சொல்லுவீங்க? மலேசியன் ஃபுட் நாசிகண்டா. ரைஸ் நாசிகண்டா. எஸ். அது இது அந்த நாசி என்று சொன்னதே ஆல்மோஸ்ட் அந்த பால் விட்டு செய்கிற ரைஸ். ஆனால் அது நல்லதான் இருக்கும் நினைக்கிறேன். நான் இது சாப்பிடல. வெள்ளைச்சோறு. வெள்ளைச்சோறு அந்த நசிலமான்றது வந்து அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும் இருக்கும். அப்படியா? சில சமயத்தில் நைட் வரைக்கும் கூட இருக்கும் சில இதில். நசிலமா வந்து தேங்காய் பால் சோறு. அப்புறம் நசிகண்டான்றது வந்து வெள்ளைச்சோறு. வெள்ளைச்சோறில் வந்து அந்த ஏதாவது மீன் கோழி எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த குழம்பு வந்து கலந்து ஊற்றுவாங்க, எல்லாம் குழம்பு சேர்த்து ஊற்றுவாங்க. ஸோ நிறைய வதன்னு இருக்கும். நசிகண்டா என்னத்துனால நசிகண்டாங்கன்னா ஆதியில் முன்ன வந்து நம்ம ஊருக்காரவங்க இங்கே வந்து சோறு வியாபாரம் பண்ணக்குள்ள சோறு கறி காண்டா எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அதில் வச்ச பேர் நசி காண்டான்னு. அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. காண்டானா அது மாதிரி காண்டா பண்ணிட்டு வருது. முன்ன வந்து பின்னாங்கள அந்த மாதிரி தான் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க ரோட்டு ஓரத்தில் வச்சு. ஒரு இதில் சோறு, ஒரு இதில் கறி, இதில் மீன் குழம்பு என்னது இருக்கும், அப்புறம் தட்டுக்கிறதுக்கு அதுக்கு அந்த கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு விற்பாங்க. அது பேர் தான் நசி காண்டா. என்னதுனால காண்டா பண்ணிட்டு வந்ததுனால. அதுதான் அதோட உண்மையான பேர். எப்படி ஹோட்டல் இந்த ஹோட்டல்? ஓகே குட். பின்னால் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. எஸ், அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ஆட்டா இதை எடுத்து ஒரு லெஷர் ஏரியா மாதிரி சின்ன பிள்ளைகளெல்லாம் செய்திருந்தாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்களா? இல்லை. அப்புறம் நல்ல பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடைக்கும். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்கள் நசிலமா ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து டிரைவரோட எங்களோட ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் ஆல்ரெடி வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணி இருந்தோம். இதான் நாங்கள் லங்காவியில் தாங்கி நிற்க போகிற ஹோட்டல் டி பரோன் ரிசார்ட். நாங்கள் டி பரோன் ரிசார்ட்டுக்குள்ளே போகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக இரும்பு பறவையில் பறந்து வந்து களைச்சு போயிட்டோம். நான் இதோட என்னுடைய காணொளியை நிறைவு செய்து கொள்கின்றேன். தொடர்ந்தும் லாங்காவி காணொளிகளை கண்டுகொள்ளுங்கள். நன்றி. சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொளிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.